எஃப்எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்சி ஆப்பு இருக்கும். அந்த எஃப்எஸ்சி ஆப் ஓப்பன் பண்ணாலே ஜஸ்ட்டு எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்னு கிளியராக தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆன்போர்ட் இருக்கும். ஆன்போர்ட் கிளிக் பண்ணால் 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு. கியூஆர் கோடுனா மெர்ச்சன்டுடைய ஃபோனில் நம்ம பார்ட் 1ல் பார்த்த கியூஆர் கோட் இருக்குல்ல, அதை தான் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண உடனே அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் இதை அப்சர்வேஷன் பண்ணோம். இதை அப்சர்வேஷன் பண்ணி எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கும். காப்பி பண்ணிட்ட பிறகு அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம மறுபடியும் ரீகனெக்ஷன் பண்ணி சேஞ்சஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷாப் அதில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஷாப்பு, கேட்டகரி, அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டா இல்லைன்னா டெம்பரவரியா இல்லைன்னா மூவபுளா சொல்லி செக் பண்ணோம். மூவபுள்னா அதான் தள்ளு வண்டிங்கெல்லாம் இருக்கும், மூவபுள் தானே, அதான் இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கும், அந்த மூவபுளா அதெல்லாம் செக் பண்ணணும். டெம்பரவரின்னா ஒரு 10 நாள் கடை போடுவாங்க, அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க, அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஷாப் லொக்கேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஷாப்புடைய கன்ஃபர்மேஷன் அட்ரஸ்ஸு அதை மேப் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்ட பிறகு அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிடுவீங்க, லொக்கேஷன் கிளிக் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் அட்ரஸ் மறுபடியும் டைப் பண்ணுங்கள். இந்த அட்ரஸ்ஸு உஸ்மான் ரோடுன்னு டைப் பண்ணி ஷாப் இருக்கும் அங்கே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கிட்டு கொடுப்பாங்க, நம்மளுக்காக ஒரு கிட் இருக்கும், பாரத் கிட் கியூஆர் கோடு. அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஓகேங்களா? கியூஆர் 6 7 தெரியல, 5 நினைக்கிறேன் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை முடிச்சிட்ட பிறகு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு ஷாப் ஃபோட்டோ, நேம் மஸ்ட்டு, ஷாப்புடைய நேமு அதை எடுங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கணும். செல்ஃபி எடுத்திருப்பாங்க, செகண்ட் ஒன்று. அதுக்கப்புறம் இதை வர செல்ஃபி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கணும். 2 ஷாப் ஃபோட்டோ, ஃப்ரண்ட் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் செல்ஃபி ஃபோட்டோ. ஷாப்புக்கு நேம் போர்டு மஸ்ட்டுங்க, முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு மூலமாக ₹1 சென்ட் பண்ண சொல்லும். ஓகேங்களா? அந்த கியூஆர் கோடு ஆக்டிவேட் ஆகல இல்லைன்னு சொல்லி டெமோ ட்ரான்சாக்ஷன் பண்ண சொல்லும். அதாங்க கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ண உடனே நேராக அவங்களுடைய மொபைலில் என்னென்ன வாலெட் இருக்கோ, ஃபோன்பே இருந்தால் ஃபோன்பே, கூகுள் பே எது இருக்கோ அதுலேருந்து டைரெக்டாக மணி வந்து ₹1 அனுப்புகிற மாதிரி இருக்கணும். அதை பாருங்கள், ஸ்கேன் பண்ணி ₹1 அனுப்புகிறாரு. ஓகே, டிக் காட்டிச்சு, ₹1 சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. கண்டினியூ ஆன்போர்டிங், கம்ப்ளீட்டட் ஆன்போர்டிங் வருது. ஓகேங்களா? ஸ்டெப் 6 இது. ஓகே, ஆன்போர்டிங் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டட்.